ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலும் ஆஸ்க் பிஷப் டேனியல் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம கடந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் பணத்தின் தீமை என்ன நன்மை என்று. அதை தொடர்ந்து இப்போ நம்ம மறுபடியும் ஐயா கிட்ட நம்ம அந்த கேள்விகளுக்கு பதிலாக நம்ம கேட்போம். இது நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரும். ஐஸ்வர்யம் பணம் கெட்டது அல்ல, அதை பயன்படுத்துவதிலிருந்து தான் கெட்டதோ நல்லதோ. நம்ம பார்த்தோம், போன முறை பார்த்தோம் தம்பி. என்ன பார்த்தோன்னா, பணமே அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அது யார் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அதுதான், அதை பொறுத்து தான் அந்த பணம் இருக்கும். பணம் நியூட்ரல், அது ஒரு கருவியாக பயன்படுத்துறதுங்க சிலர். அதான் யூட்டிலிட்டேஷன் ஐடியா, அந்த மாதிரி யூட்டிலேரியன். பயன்படுத்துவதற்காக, தன்னுடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துவதற்காக இருந்தால் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கிறார். ஏழைகளுக்கு கொடுத்தா கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். விதவைகள், நம்ம சபையில் இருக்க விதவைகள் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தா எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. விதவைகள், அவர்களை யார் பார்க்கறது? அவங்கெல்லாம் சாட்சி சொல்லும் பொழுது, பசியாச்சு, எனக்கு இதாச்சு, ஆட்டோ ரிக்ஷா 200 விலை, அது 100 தான், இந்த 100 கொடுக்குறையா, கொண்டு போய் விடியா, இதெல்லாம் பார்த்து எனக்கு அழ வருது. அதனால் நம்ம மனசு எப்படி இருக்கணும்னா, ஏழைகளுக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். இது புரிய மாட்டேங்குது. 100 வருஷம் கூட இல்லைங்க. பியூர் ரிலிஜன் விசிட் விடோஸ் அண்ட் ஆர்ஃபன்ஸ் அப்படி இருக்குது. ஆமாம், விசிட் பண்ணி அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். ஏழை விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைங்களுக்கும். அது ஏன்னா மற்றவங்க இல்லை, அது அவங்க விதவைன்னும் போது அந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னா விதவைன்னு போயிட்டாங்கன்னா, நம்ம ஊரில் பாருங்க, விதவை இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னால் வைக்க மாட்டாங்க. மணப்பொண்ணு வந்து தான் பாட்டிமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுன்னா, மணப்பொண்ணு பின்னால் இருக்கிற பாட்டிமா முன்னால் வரக்கூடாது, அபசகணும். அவங்க விதவைன்றதால பின்னால் போய் தான் ஆசீர்வாதம். ஏன்பா, என்னை நானும் கல்யாணம் ஆகி முதல் மனைவி இறந்துட்டாங்க. இப்போ இறந்துட்டப்போ என்னையே அவாய்ட் பண்ணுவானுங்க சொந்தக்காரனுங்க. ஏன்னா என்னுடைய ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில் சாபமாக முடியும்னு. என் மனைவி போயிட்டாளே, அந்த மாதிரி, அதனால் பயப்படுவாங்க. நானே பார்ப்பேன், கல்யாணத்துக்கே இன்வைட் கூட பண்ண மாட்டானுங்க சில சொந்தக்காரங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எனக்கு அப்படியே அழ வரும். ஏற்கனவே மனைவி சிக்காக இருந்து பாடுபட்டாவ மறுத்திட்டா. அதுக்கப்புறம் நான் தாக்கல்ல இருக்கும்போது எனக்கு மேலே கிட்ட வர மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதனால் விதவைகளை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் தள்ளப்பட்ட சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், அவர்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும். அதனால்தான் எனக்கு ரொம்ப இஷ்டம் என்னன்னா, அறியப்படாத தலைமைத்துவம். நம்ம எல்லையோன்னு சொல்கிறோமே, அவங்களுக்கு தான் நான் வேலைக்காரன். அதனால் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்குது. ஏன்னா அவருடைய பிரியம் அங்கே இருக்கிறது. சரி, பணத்தினுடைய அபாயம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். பீயிங் ரூல்டு பை மணி, பணம் நம்மளை அரசாட்சி செய்வது, அது தப்பு. மத்திய 6:24 பார்த்தோம், அது பாரு. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இந்த உலக பொருள்ன்றாங்களே, சில சமயம் சர்ச்சு பெரிய மைக் செட் வேணும், 50 பேர் உட்காருவாங்க சர்ச்சில். இந்த ஆள் பேசினாலே கேட்கும். பெரிய ஸ்பீக்கர், அவ்வளோ பெரிய ஸ்பீக்கரை வச்சு காது வெடிக்க சத்தம் போடுறான். இன்னைக்கு கூட ஒரு பையன் எனக்கு எழுதியிருக்கான், எனக்கு ஒரு ஆம்பிளிஃபயர் வேணும், 39,500 ஆம்பிளிஃபயர் மட்டும். அவன் எழுதியிருக்கான் வரிசையாக, ஆம்பிளிஃபயருக்கு 39,000. இது மாதிரிலாம் எழுதுறான். ஒரு 2 லட்சத்துக்கு எழுதியிருக்கிறான். இப்போ அவனுக்கு
சபைக்காக ஜெபிக்கிறான். ஆனால் அந்த சபைக்கு அவ்வளோ பெரிய ஆம்பிளிஃபையர் தேவையா? 100 வாட் தேவையில்லை. ஒரு 50 வாட் 30 வாட் இருந்தால் கூட போதும் ஆம்பிளிஃபையர். அது நல்லா இருக்கும், எக்கோ வராது, நல்லா இருக்கும் ஸ்பீக்கரு. அதுக்கப்புறம் சபை விருத்தியான பிறகு வாங்கிக்கலாம். இது என்னன்னா எல்லா பாஸ்டரும் நினைக்கிறது ஆசீர்வாதம் வெளியிலேருந்து வர்றது. இவங்களுக்கு ரகசியம் புரியல. நான் உனக்கு ரகசியம் சொல்லித்தரேன். உன்னுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட தான் இருக்கு, புரிஞ்சுக்கோ. கர்த்தர் உன்னை ஏற்கனவே உன் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி செய்து விட்டார், இதுதான் சத்தியம். ஆனால் நீ எடுத்துக்கொள்ள மாட்டேன்ற. இதுதான் நிறைய பேர் படுகிற அவதி. கர்த்தர்கிட்ட வரங்கள் உண்டு, நீ நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்கிறாரு. துன்பார்க்கிறோம் அப்படிங்கிறாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். நிறைய கிறிஸ்தவங்க காற்று பறக்கடிக்கும் பதரை போல் தான் இருக்கிறாங்க. ஆனால் இரவும் பகலும் வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலங்கள் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராத மரத்தை போல் இருப்பான். அது மட்டும் இல்லை, என்ன ஆசீர்வாதம். ஆனால் அவன் வார்த்தையில் இல்லை. இரவும் பகலும் அவன் நினைக்கிறது வார்த்தை இல்லை. எனக்கு நம்ம உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வார்த்தை மேலேயே இருக்கணும்னு இல்லை, நேரம் கொண்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகிடும். நான் சொல்கிறது என்னன்னா, வார்த்தை மேலே இருக்கிற ஆசை அது இருக்கா உனக்கு? எது முக்கியம்? உலகம் முக்கியமா, இல்லாட்டி பணம் முக்கியமா, ஐஸ்வர்யம் முக்கியமா, இல்லாட்டி கர்த்தர் முக்கியமா? ஐஸ்வர்யம் கூடாத எடுக்கிற நிலையில் நீ போனீன்னா நிறைய ஆசீர்வாதம் அங்கேயே இருக்கும். இது அதிசயம். நிறைய பேர் நினைப்பாங்க அங்கே போனால் ஆசீர்வாதம் இருக்குது, இங்கே போனால் ஆசீர்வாதம், அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்காது ஆசீர்வாதம். அந்த கர்த்தர் தன் ஆசீர்வாதத்துக்கு கூட பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். அது தெரியுமா? அதான் வசனம். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு கூட வேதனையை கூட்டி கொடுக்க மாட்டார். அன்னைக்கு அவர்கள் வலையை போட்டு இழுக்கிறாங்க, எக்கச்சக்கமான மீன், இழுக்கக்கூடாமல் இழுக்கிறாங்க, ஆனால் வலை கிளியல. அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு அவர் ஆசீர்வதிச்சாருன்னா நீ ஏங்கி நிற்கிற அந்த ஆசீர்வாதம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு. எப்போ நீ ரட்சிக்கப்பட்டிய அன்னைக்கே உனக்கு. இது நிறைய பேர் உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. அது தப்பு. உனக்கும் அவருக்கு தான் தெரியும் நடக்க போகிறது. மாதிரி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்பவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா இதை மோட்சத்தில் அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க நிறைய பிரசங்கியார்கள். அது தப்பு. வியாக்கியானிகள் கூட இது மோட்சத்தில் வைத்திருக்கிறாரு வருங்காலத்தில். அது தப்பு. என்னன்னா பைபிளை சரியாக படிக்கிறது இல்லை. எழுதியிருக்கிறபடி எங்கே எழுதியிருக்குது? ஐசாயா 64:4. அந்த எழுதியிருக்கிறபடியை வச்சு தான் நம்ம இந்த வசனத்தையும். அப்படின்னா என்னன்னா அங்கே எழுதியிருக்கிறபடியே நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். புரியுதா உனக்கு? அது என்ன எழுதியிருக்கு அதை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன. பாரு ஆசி. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, முதல்ல உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, நீர் செய்பவைகளைனா பிரசன்ட் கண்டினியூஸ். செய்பவைகளை செய்தது, செய்து கொண்டிருக்கிறது, செய்ய போகிறது. செய்பவைகளை யூ ஆர் டூயிங் கண்டினியூஸ்லி. செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு. எப்போ? உலக தோற்றது முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை. என்ன சொல்றான்? தீர்க்கதரிசனம் சொல்றானே உனக்கு இது மாதிரி நடக்க போகுது, நீ அதை நம்பி போற. அது சொல்ல முடியாது. ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை,
அவைகளை கண்டதும் இல்லை. அவன் தீர்க்கதரிசனம் தரிசனம் எல்லாம் சொல்கிறானே, அதெல்லாம் இல்லை. புதிய ஏற்பாட்டு வசனம் அது. அது பழைய ஏற்பாட்டு வசனத்தை எடுத்து சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வசனத்துக்கு அதிகமான நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாசிக்கணும். அது எல்லாம் நமக்கு இல்லை. இஸ்ரவேலர் கொடுத்ததெல்லாம் நமக்கு வரும். ஆனால் அது அந்த நிலையில் என்ன கொடுத்தாங்க, உடன்படிக்கை நீ கீழ்ப்படுத்தீங்கன்னா நான் ஆசீர்வதிப்பேன், நீ உடன்படிக்கை போயிடுச்ச. அதனால் இப்போது மனசார அவரை பின்பற்றுறது தான் உனக்கு ஆசீர்வாதம். அதனால் அவருக்கு தெரியுமா, உலக தோற்றம் முதல் அவருக்கு மட்டும்தான் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. அதனால் நீ ஏமாந்து போகாத. அப்பப்போ தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டு, ஆனால் வசனம் இல்லை அது. சரியா? நம்முடைய தீர்க்க தரிசனமும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போவோம். நம்ம தீர்க்க தரிசனம் எல்லாம் குறைவு. எனவே அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போவோம். அடுத்தது இது பணம். அந்த பணத்தில் டேஞ்சர் இருக்குது. அந்த டேஞ்சரை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். பணத்தை நேசிப்பது. சிலருக்கு பணம் இல்லைன்னா பர்ஸில் ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே ஆள் பயப்படுவான். சில சமயம் நான் நினைப்பது, ஆண்டவரே நீர் தயவுசெய்து பணத்தை நிறுத்திடாதையும். ஆனால் பணத்து மேலே அன்பு வேணாம் எனக்கு. நீ பாரு, பணத்தை நீ வெறுக்கக்கூடாது. பணம் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லாத போச்சுன்னு வச்சுக்கோ, அது ஒன்று தேடி வரும். இந்த ரகசியம் புரிய மாட்டேங்குது. ஏதாவது நீ அளவுக்கு மீறி ஆசைப்பட்டால் அது வராது, உனக்கு தூரம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீ பணம் கொடுக்கறதுக்கு வந்தா கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்க. ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தா ஒரு பாகத்தை உனக்கு கொடுத்துருவேன், இப்படியே இருக்கட்டும். ஏழைங்க பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு, எங்கே கொடுக்கலான்னு உன் மனசு ஓடட்டும். நீ பாரு, பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஏழைகள்லாம் கதறி ஜெபிக்கிறாங்க. ஏழை ஊழியக்காரன் கதறி ஜெபிக்கிறான். அதுக்கு நீ பதிலாக மாறிட்டீன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இது ரகசியம். இது என்னுடைய வாழ்க்கையில் கண்ட அதிசயம். ஏழை பாசருங்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வந்தவங்க இன்னைக்கு நல்ல உயரத்தில் இருக்காங்க. நான் காசு கொடுத்து இல்லை, அவர் கொடுத்து. புரியுதா? அவர் நம்ம பாஸ்டர் பாண்டியன் இருக்கார். அவர் இப்போ பிஷப் நாங்கள் எங்கள் ஆட்டில் ஆகியிருக்கோம். அவர் என்கிட்ட சொல்கிறார், ஐயா ஏழை சர்ச்சு வச்சுருக்கேன் நான் சொல்லாத. நீ எவ்வளவு உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அது அந்த ஆத்மா நீ சொல்கிறது நான் ஏழை அப்படின்னு சொல்லியிருந்தா நீ ஏழையாக தான் இருப்பேன். பணம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பணக்காரன் ஆக மாட்டேன். பணம் உனக்கு வந்துச்சுன்னா அது ஒரு விக்கிரகமாக மாறிடும். பூட்டி வச்சுக்கினா அதையே வணங்கிட்டு இருப்பேன். ஒரு டாக்டர் இருந்தார் எனக்கு தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணார், ஒரு முறை திடீர்னு அவர் எனக்கு தெரியும், என்னுடைய ஃப்ரெண்டு அவர்கிட்ட தான் வேலை செய்யிட்டு இருந்தான். நான் உட்காந்துருந்தா திடீர்னு ரெய்டு வந்துடுச்சு. யாரும் வெளில போகக்கூடாது, என்னையும் வெளில விடல. போய் ஃபுல்லாக எல்லாத்தையும் தேடுறாங்க. என் பாக்கெட்லேருந்து எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து என்னுடைய அட்ரஸ் கேட்குறாங்க. எல்லாத்தையும் எனக்கு பயந்துட்டேன் நான், என்னடா அது இப்படி பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் ஐடி ரெய்டு, வீட்டை விட்டு கூட வெளில விட மாட்டேறான். எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இவர் என் ஃப்ரெண்டு இங்கே வேலை செய்கிறான். என்ன சொன்னேன், அதெல்லாம் வேணாம், இருங்க, அங்கேயே இருக்க வேண்டியது. ஃபோன்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா யாராவது பெரியவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, உள்ள அவர் என்னை கூப்பிட்றாரு. அவர் பயந்துக்கிட்டு கொஞ்சம் கூட வாங்க. நான் சொன்னேன், என்ன டாக்டர், நான் என்னத்தை பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வாங்க அப்படியே கொஞ்சம் கூட்டு போனார். பாரு, அல்மரா, காட்ரேஜ் அல்மரா, அதை திறக்க சொன்னாங்க. சாவி எங்கேயோ போயிடுச்சு எல்லாம் சொன்னார். அதெல்லாம் கிடையாது, கொண்டாங்க, உங்கள் ஒய்ஃபை கேளுங்க அப்படிலாம் கேட்டு ஏதோ மிரட்டினாங்க. கொடுத்துட்டார் சாவி. திறந்தாங்களே,
ஃபுல்லாக அடுக்கு வச்சிருக்கு. பணம் பணம் கற்று கத்தா அடுக்கி வச்சிருக்கு. ஏன்னா இவர் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, சேர்த்து வச்சுருக்காரு. பேங்க்கில் போகிறது பயம், இன்கம் டேக்ஸ் வந்துடும். ரேட் பண்ணாங்களே, எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. 3 அல்மரா ஃபுல்லாக பணம். அதனால் நம்ம பண ஆசை, பணம் வந்து இவருக்கு பணம், அதை வந்து விக்கிரகமாக வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்க தப்பு. நமக்கு பணத்து மேலே ஆசை வந்துடுச்சு. ஒன்று கிறிஸ்தவனுக்கு பணம் கொடுக்க மாட்டார் ஆண்டவர், மற்றவனுக்கெல்லாம் கொடுப்பாரு. கிறிஸ்தவனுக்கு கொடுக்க ஏன் தெரியுமா, அவன் கெட்டு போயிடுவான். அது அவனுக்கு ஆபத்து. அவனுக்கு, அவன் ஆத்மாவுக்கு ஆபத்து. அதனால் உன் ஆத்மா செழிப்பாக வாழ்ந்தா எல்லாவற்றிலும் செழிப்பாக இருப்பேன். உன் ஆத்மா தான் அவருக்கு முக்கியம். ஓகே, இது 1 தீமோத்தேயு 3:3-8. அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்பு அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. சரி, நூதன சீஷன் அப்படின்னா என்ன? தனக்கு பெரிய அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியும். பிறகு வந்து நூதனம்னா ஸ்ட்ரேஞ்சு. நூதனம்னா ஸ்ட்ரேஞ்ச். என்னப்பா? வித்தியாசமான, வினோதமான. பரவாயில்ல, சொல்லு. நீ என் பைபிள் வாசிக்கிற, சொல்லு. நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. யாரு பிஷப்பாக இருக்க விரும்புகிறவன், தலைவனாக இருக்க விரும்புகிறவன், டீக்கனாக இருக்க விரும்புகிறான், தலைமைத்துவத்தை வச்சுருக்கவன் சபையில், அவனுக்கு நூதன புருஷனாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஸ்ட்ரேஞ்சாக சொல்கிறது, பைபிளில் இல்லாததெல்லாம் சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் பண ஆசை இருக்கக்கூடாது. அடுத்தது தீத்து 1:7 வாசிப்பா. ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுவான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளவருமாய் இருக்க வேண்டும். இதுதான் தலைவன்காய் இருக்கிறதுக்கு தகுதி. வந்து 1வது தகுதி பண ஆசை இருக்கக்கூடாது. அது அப்புறம் பணத்தை குறித்து நம்ம போஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஊழியக்கார் சொல்கிறாரு, வெளிநாட்டிலேருந்து வந்தவர் சொல்கிறாரு, இன் திஸ் டை இட் காஸ்ட் $300. $300. எவ்வளவு? 21,000. 7 ரூபான்னு போட்டினா இப்போ 8 ரூபாய்ச்சு. 24,000 ரூபா இந்த டை என்றார். God has given me, he can give you. போடா முட்டாள், எனக்கு முள்ளேருந்து சொல்லலான் இருந்தேன். இந்த டைக்கு போய் செலவழிச்சு எத்தனை பாச பட்னியாக இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கக்கூடாது. நீ டையை வச்சு அவன் என்ன பண்ணுறான், இந்த டை மேலே இச்சு. அவனுக்கு டையாக தேவை. இந்தியாவில் நான் டை போட மாட்டேனே, நான் உன்ன மாதிரி சூட்டு போட மாட்டேன். என்கிட்ட நிறையா இருக்குது சூட்டு. போட்டேன்னா வேர்த்து ஒழுவும், அதனால் போட மாட்டேன். நீ நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிற, வேர்க்கலை உனக்கு. இல்லை, உனக்கு வேர்க்கலை, எனக்கு ஏசியா. அது பார், இப்படி தொட்டினா அப்படியே வேர்க்கும். இப்போ கூட வேர்க்குது எனக்கு, புரியுதா? எனக்கு அந்த உற்சாகம் இருக்குது. தேவனுடைய வசனத்தை போதிக்கிறேன் அப்படின்னா உற்சாகம் வந்துடும். சாப்பிடும் போது உற்சாகம் வந்துடும், அப்பவும் வேர்க்க வரும். அந்த அந்த மாதிரி
புரியுதா? அதனால் நம்ம பணத்து மேலே போஸ்ட் பண்ணக்கூடாது. என் காரை பாரு, என் வீடை பாரு, அதெல்லாம் ஜூஜுபி அப்படின்றிய நீ தான் பேசுவ அந்த மாதிரி அது ஒரு சாதாரண காரியம். உங்கள்கிட்ட தான் அந்த வார்த்தையை கற்றுக்கிட்டேன். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். சும்மா கலாட்டம் பண்ணுறேன்பா, கோச்சிக்காத. சரி, அது தமாஷா பேசினா தான். எப்படின்னா வாழைப்பழத்து உள்ள ஊசி குத்துற மாதிரி நம்ம வார்த்தை உள்ளே விட்டுறணும். ஜோக் அடித்தா தான் புரியும். சரியா? பணத்தினால வழி விலகி போன ஊழியக்காரங்க இருக்காங்க வேதத்தில். உதாரணமாக பாலாம் பார்த்தீங்கன்னா உபாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தோமியாவின் ஊராகிய வேத்தோரிலிருந்து வேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். யாரு? பிலேயாம், பாலாம் தீர்க்கதரிசி. அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. பணத்தை வாங்கிட்டு தீர்க்கதரிசனம் சொல்கிறான், சபிக்க சொல்கிறான். பணத்தை வாங்கிட்டு அவருக்கு கூலிக்கு ஊழியம் செய்கிறார். 2 பேதுரு 2:15 வாசிங்க. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்தில் இருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். மாம்ச இச்சை தேவனுக்கு விரோதமான பகை. அதனால் இந்த மாம்ச இச்சையானது பணத்து மேலே இருக்க ஆசை, அது பயங்கரமானது. அது எல்லாரையும் கெடுக்கும். நம்ம பார்த்தோம், ஊழியக்காரனை கெடுத்துது அந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம். உதாரணம், அவன் சாகிறான். உதாரணம் அது பணத்துக்காக. கெஹாசி அவன் கர்த்தரை விட்டு மத்தேயு 19ஆம் அதிகாரம் 22-23 வாசி. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் பாரு, தொடர்ந்து வாசி. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதெல்லாம் சூடர்கள் கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான கருத்து. வாசி, அடுத்தது வாசி. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். பாருங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறது சீஷர்கள் ஏழைகள் மீன்காரன் தானே பண்ணுறாங்க. இப்போ ஏழையாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு சொல்கிறாரு, பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகம் பிரவேசிச்சிடும் ஊசியின் காதில் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர்கள் ஆச்சரியப்பட்டு, யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவங்க பணக்காரங்க. ஹல்லேலூயா. அது புரிஞ்சுது. வசனம் புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நீ நல்ல தம்பி, நல்லா புரியுது. உன் பேரை நல்ல தம்பின்னு வச்சிடலாமா? சரி, இப்போ அந்த அவனுக்கு பணக்காரனாக இருந்தாங்க. பேதுருக்கெல்லாம் பெரிய படகு இருந்தது. அவன் கீழே நிறைய பேர் வேலை செய்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி இருக்கும்போது அவன் பிச்சைக்காரன் இல்லை. ஒரு மாவலாசியை பிடிச்சின்னா 10,000 ரூபா. மீன்காரன் பணத்தை வச்சு அவனுக்கு ஆளுகை செய்ய தெரியல ஒழிய அவன் பணக்காரன் தான். கோடியாக சம்பாரிச்சிருவான். எல்லாத்தையும் போட்டு குடியில் விட்டுருவான். அப்புறம் இந்த மங்காத்தா என்னமோ ஆடுவாங்களே அதில் விட்டுருவான். இதுதான் நடக்குது. அப்புறம் மார்வாடி வட்டியில் விட்டுருவான் அவனுக்கு. அந்த நேரத்தில் இவன் அதுலேயே கட்டணும். மீட்டர் வட்டி இந்த வட்டி எல்லாம் போட்டு மாட்டி விட்டுருவான். புரியுதா? அதனால் நம்ம இது பணத்து மேலே நம்ம போகும்போது அந்த ஆசீர்வாதம் இல்லை. பேதுரு எல்லாரும் பணக்காரங்க. ஆனால் அவனுங்க கேட்குறாங்க, எப்படி யார்? அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு பாருங்க. தேவனால் இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால எல்லாம் கூடும் என்றார். சீடர்களுக்கு சொல்கிறாரு, ஐஸ்வர்யமா உள்ளே போகலாம்ப்பா,
அட முட்டாள், உன் ஐஸ்வர்யமாக இருக்கிற நீ ஐஸ்வர்யம் உள்ளே போகலாம். எப்படின்னா கர்த்தராலே கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஐஸ்வர்யவானா ஆகக்கூடாதுன்னு பயப்படாத. ஆனால் ஐஸ்வர்யத்து மேலே உன் பிரியம் போகக்கூடாது. கர்த்தர் மேலே போகணும், ஊழியங்கள் மேலே போகணும். நீ ஊழியமே உன்னுடைய இதய துடிப்பாக மாற்றிடு. என்னுடைய இதய துடிப்பு ஊழியம்தான். அதனால் கர்த்தர் என்ன பல வகையில் ஆசீர்வதிச்சிட்டார் தம்பி. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நிறைய பேரை பார்க்கும் பொழுது ஊழியத்துக்கு வந்துடுறாங்க, அந்த ஊழியத்தில் அவதிப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி அவதி கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவையில்லை. அவன் எங்கேயோ கர்த்தரை விட்டு விலகிறான். அவன் கர்த்தரை விட்டு விலகிறதுனால அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. உன்னதமானவரின் மறையில் இருக்கிறவன், அந்த நிழலில் இருக்கிறது இல்லை. அவன் வெளியில் போகிறதுனால தான் ரோட்டில் ஓடுற நாய், நீ புருஷவாக்க மார்க்கெட்டில் இருந்தால் கூட அந்த கூட்டத்தில் தேடி வந்து அவனை கடிக்குது. மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நடக்குது. அவனுக்கு தெரியல, ஐயோ ஏன் இப்படி நடக்குது. கர்த்தர் உன்னை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய பிள்ளை நீ யூ ஆர் அன் அம்பாசிடர். அதனால் நீ உன்னை பார்க்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் விரும்புகிறார். ஆனால் நீ ஆசீர்வாதத்தை விட்டு ஓடுற, அதுதான் ப்ராப்ளம். நீ ஊழியத்துக்கே கொடு, எவ்வளோ கொடு, தகுதிக்கு மேலே கொடு. ஆனால் பணத்துக்காக கொடுக்காத. ஊழியத்து மேலே உன் ஆசை வரணும். எனக்கெல்லாம் ஊழியம் செய்யணும். என் மக பாரு, அவள் போகிறா, எங்கள் பெரிய படிப்புக்கு போகிறா, டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டா, ஃபஸ்ட் கிளாஸ்லேயே டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டா, நல்ல ஹை மார்க்ஸு. அவள் வாங்கிட்டு இது விஸ்காம் முடிச்சிட்டா. இப்போது மேல் படிப்புக்கு அயர்லாந்து போகிறா, MBA வாங்க போகிறா. அது முடிச்சுட்டு ஊழியத்துக்கு வரணும்னு விரும்புகிறா. இவ்வளோ படிப்பு அவளுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபா நான் கடன் வாங்குகிறேன். என்கிட்ட இல்லை, நான் கடன் வாங்கி கொடுக்குறேன். ஆனால் இவங்ககிட்டலாம் காணி கேட்க மாட்டேன், கர்த்தர் கொடுப்பார். ஆனால் அவள் இவ்வளவு போயிட்டு ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். நிறைய பேர் தங்கள் பிள்ளைங்களை ஊழியத்துக்கு விட மாட்டாங்க, ஊழியக்காரங்களே விட மாட்டாங்க. எப்படியாவது என்னை விட நான் பட்ட பாடு உனக்கு வேண்டாம் அப்படின்னு. நானும் பார்த்துட்டேன் கர்த்தர்கிட்ட இருக்கிறதுனால இருக்கிற ஆசீர்வாதத்தை. அதனால் அவளுக்கும் அந்த ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிறேன். சரியா தம்பி? அதனால் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற அவர் அதை சரியாக நீ ஆளுகை செய்தினா இன்னும் கொடுப்பார். சரி, அந்த லிமிட்டோடு நிறுத்திக்குவார் இல்லாட்டி. அதுதான் நடக்குது நிறைய கிறிஸ்தவங்கிட்ட. இவங்க வந்து ஆசீர்வாதத்தில் இல்லாதபடி சாபத்தில் இருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிச்சயமாக ஐயா, இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில் உண்டு போன நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி. தேங்க்யூ. ஓகே. எங்களுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டுமென்றால் அங்கு உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சிகப்பு கலரிலே நீங்கள் பார்க்கின்ற படத்திற்கு கீழாக இருக்கிற சப்ஸ்கிரைப் என்று போட்டிருக்கும் அந்த பட்டனை நீங்கள் அமுத்தவும். அதற்கு பக்கத்திலே ஒரு மணி கூண்டு படம் போட்டிருக்கும், அதையும் நீங்கள் அமுத்தவும். பிற்பாடு உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஷேர் பட்டன் என்று ஒன்று இருக்கும் அங்கேயும் கீழே, அதை நீங்கள் அழுத்துவீர்கள் என்றால் அது பிறருக்கு செல்லும். நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். அதனால் நீங்கள்
ஷேர் பட்டனை அமுக்கவும். கீழுள்ள கட்டங்களில் போடப்பட்டு இருக்கிற உங்களுடைய செய்தி என்று சொல்லப்படும் அந்த இடத்துல நீங்கள் தட்டி உங்களுடைய ஜெப குறிப்புகளை அங்கு எங்களுக்கு எழுதி கொடுப்பீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் ஜெபக்குழு வெள்ளிக்கிழமைகள் முழுவதுமாக உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறார்கள். அதனால் உங்கள் ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும். மிக்க நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.